ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாயுடியூ. இந்த வருஷம் 2025ல் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நீங்கள் யூஜி டிகிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. tngsa.in அப்படிங்கிறது அதை கொடுத்து அங்கே அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து எப்படி அது ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய் தான் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டெமோவாக இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா tngsa.in தான் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலினுடைய வெப்சைட் அட்ரஸு. இந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து கூகுள் குரோமில் போய் அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ் ஆஃப் tngsa.in அப்படிங்கிறது. இதான் ஹோம் பேஜ். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் 2025 அப்படிங்கிறது. ஸோ இது ஓப்பன் ஆகிடும். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி, எல்லா ஸ்டெப் 12 ஸ்டெப், இந்த 12 ஸ்டெப்பையும் முடிச்சு தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ கூட நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன். யூசருங்கிறது யாரு? ஸ்டூடெண்ட். அந்த +2 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, கொஞ்சம் மேலே தள்ளினீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு நான் இப்போ டெமோவா நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிச்சிடலாம். ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு நீங்க அதுக்கு அடுத்து ஃபில்அப் பண்ணணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் நான் அப்படி படிக்கிறேன். தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். ஸோ இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணணும். மொத்தம் 7 டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கு உள்ளிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. நீங்க ஒரு தடவை இந்த விஷயத்தெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா பண்ண முடியாது. அதனால முதல்ல கொடுக்கறப்பவே தப்பில்லாம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது, எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரொம்ப அட்மோஸ்ட் கேர் எடுத்துட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன். மின்னஞ்சல் முகவரினா இமெயில் ஐடி. அந்த உங்களை நீங்க இதுல ஃபில்அப் பண்ணக்கூடிய இமெயில் ஐடிக்கும் இந்த இதுல ஃபில்அப் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும்னு சொல்லியிருக்காங்க. எனவே சரியான தகவல் வழங்குவதை உறுதி செய்யவும். ஸோ தப்பா நீங்க மொபைல் நம்பர் தப்பா கொடுத்துட்டாவோ, இமெயில் ஐடி தப்பா கொடுத்துட்டாவோ, நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷனோ அல்லது வந்து ஒரு தகவல் எதுவுமே உங்களுக்கு வராது, மெசேஜ் எதுவுமே வராது. அப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணவே முடியாம போயிடும். ஸோ அதனால பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா தப்பில்லாம பண்ணணும். இப்ப இதுல ஒரு 7 டீட்டெயில் சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நேம். விண்ணப்பதாரரின் பெயர். எந்த ஸ்டூடெண்டோ அவங்களுடைய பேர் வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி, இல்லைன்னா HSC மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி. HSC மார்க் ஷீட் இன்னும் வரல. அதனால 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இதுல டைப் பண்ணுங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பின்னாடி இருந்தா இனிஷியல் பின்னாடி போடுங்க. இல்ல மார்க் ஷீட்ல இனிஷியல் முன்னாடி இருந்தா முன்னாடி போடுங்க. 2 இனிஷியல் இருந்தா ஒரு இனிஷியல், அதுக்கப்புறம் கேப்பு, அதுக்கப்புறம் தான் இன்னொரு இனிஷியல், அப்புறம் கேப், அப்புறம் பேர் வரணும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் குமார்னு யாராவது ஒரு பேர் இருந்தா, சில பேர் செந்தில் குமார்னு கண்டினியூஸா நேம் இருக்கும். சில பேர் செந்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு குமார்னு இருக்கும். அது எப்படி மார்க் ஷீட்ல இருக்கோ அதே மாதிரி பண்ணுங்க. மாத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ வரலாம் நாளைக்கு. அதனால நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க டைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்க மொபைல் நம்பர். உங்க வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து இங்க டைப் பண்ணுங்க, மிஸ்டேக் இல்லாம. ஓகேவா? ஸோ உங்க மொபைல் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பராக இருக்கட்டும். ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போனுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு பார்த்து டைப் பண்ணுங்க. உங்ககிட்ட போன் நம்பர் இல்ல, அப்பானுடைய நம்பர்னா கூட அதை பார்த்து கேட்டு இதுல டைப் பண்ணிடுங்க. இந்த மொபைல் நம்பருக்கும் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அட்மிஷன் சம்பந்தமாகவும், கவுன்சில் சம்பந்தமாகவும், ரேங்க் லிஸ்ட் சம்பந்தமாகவும் வரும். அதனால தப்பில்லாம பண்ணுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி. இமெயில் ஐடி வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. 10th கொடுத்திருப்பீங்க, ஸ்கூல்லயே கூட நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்திருப்பீங்க, அல்லது நீங்க புதுசா பர்சனலா கூட வச்சிருப்பீங்க. எது ஆக்டிவ் இமெயில் ஐடியோ, எந்த இமெயில் ஐடிக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வேற யாருக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தாலும் அந்த இமெயில் ஐடிக்கு வருதோ
அந்த இமெயில் ஐடி இங்க கொடுங்க. இப்போ ஃபோர்ஸ்ல இருக்கணும். இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அந்த இமெயில் ஐடி. இல்ல சார் நான் வந்து அப்போ முதல்ல கிரியேட் பண்ணது, இப்போ நான் அதை யூஸ் பண்றதே இல்லைன்னா புதுசா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா உங்க தெரிஞ்ச யாரையாவது கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்க. இல்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் கூட இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி கிரியேட் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு. டைப் வேலிட் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் வந்து யூசர் நேம். அதனால வந்து தப்பில்லாம பண்ணுங்க இமெயில் ஐடியை. ஸோ 3 டீட்டெயில்ஸ் ஆச்சா. இங்க இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அதை காப்பி பண்ணி அப்படியே கன்ஃபார்ம் இமெயில் 4வது ஐட்டமா இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இன்னொரு தடவை டைப் பண்ண வேண்டாம், தப்பு வந்துடும். அதனால தப்பில்லாம இமெயில் ஐடி எழுதி வச்சுட்டு அதை பார்த்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? டைரியில எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்க பேரு, மொபைல் நம்பரு, இங்க என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த டீட்டெயில்னு சொல்லி எழுதி இந்த டீட்டெயில் எல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அட்மிஷன் கிடைச்சி நீங்க காலேஜை ஜாயின் பண்ண வரைக்கும் உங்களுக்கு இது தேவைப்படும். ஓகேவா? அதே மாதிரி 4 டீட்டெயில்ஸ் ஆச்சு. 5வது வந்து உங்க டேட் ஆஃப் பர்த். உங்க 10th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க கேலண்டர் வரும். இங்க கிளிக் பண்ண உடனே பாருங்க, கிளிக் பண்ண உடனே கேலண்டர் வரும். இந்த கேலண்டர்ல வந்து நீங்க அப்படியே பாருங்க, டபுள் ஏரோ லெஃப்ட் சைடு ஏரோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வருஷமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நீங்க எந்த வருஷமோ அந்த வருஷம் கொண்டு வந்து அந்த மாசத்தை மாசம் கொண்டு வந்துருங்க. இப்போ சப்போஸ் 2006 வருமா? ஆமா, சப்போஸ் 2006ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இதுல வந்து மாசம் மாறணும்னா, மாசம் குறைஞ்சிட்டு வரணும்னா இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல மாசம் அதிகப்படுத்தணும்னா ரைட் சைடு ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டேட் கரெக்டா செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அதுல தான் உங்க ஏஜ் லிமிட் என்ன, உங்க ஏஜ் வந்து சரியா பிளஸ் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறதெல்லாம் வச்சு கவர்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. கரெக்டா இங்க என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் +1 வந்து பாஸ் பண்ணிட்டீங்கிறது டிக் ஆகிருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால அடுத்து அது வேண்டியதில்லை. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு HSC ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வரும். இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா தமிழ்நாடு HSCன்னு அப்படி இருக்கு, அதான் இருந்து அப்படியே விட்டுருங்க. இல்ல CBSE மூலமா நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா CBSE கிளிக் பாருங்க, இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து ICSE ஜாயின் பண்ணிருக்கீங்க முடிச்சிருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல இந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே இல்ல 4ன்னா அதர்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதனால வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ மேண்டேட்டரி இது அப்படியே இருக்கும். இப்போ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாகின் பண்ணி இது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாகின் பண்ணணும். நாங்க 2 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஒன்னு வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும். யூசர் நேம்ங்கிறது வந்து நீங்க இதுல இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடி தான் யூசர் நேம். அந்த இமெயில் ஐடி வந்து அதுல டைப் பண்ணணும். அப்புறம் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். அப்பதான் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணி அப்ளிகேஷனே ஓபன் ஆகும். ஓகேவா? அதனால மறந்துடக்கூடாது. மறக்க முடியாத அளவுக்கு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணி டைரியில எழுதி வச்சுட்டு இங்க டைப் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு மறந்துட்டீங்கன்னா கூட, நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த டைரியில் இருக்கிற பாஸ்வேர்டை எடுத்து நீங்க பாத்துக்கலாம். அதனால எதுவுமே முதல்ல நோட் பண்ணி வச்சுட்டு அதுல டைப் பண்ணுங்க. அப்புறம் அதை அப்படியே காப்பி பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுல பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இன்னொரு தான் டைப் பண்ண வேண்டாம். பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணிட்டு அதை வந்து இங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? என்னென்ன இன்ஃபர்மேஷன்? 7 இன்ஃபர்மேஷன். உங்க நேம் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து மொபைல் நம்பர், 3 வந்து இமெயில் ஐடி, 4 வந்து கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, 5 வந்து டேட் ஆஃப் பர்த், 6 வந்து அதுலயே இருக்கு, 7 அதுலயே இருக்கு. அதுல ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா அதை பண்ணிக்கோங்க. இல்ல பாஸ்வேர்டு வந்து 6, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து 7. இதை ஃபுல்லா ரைட்டா இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இன்னொரு தடவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எல்லாமே தப்பா இருக்குன்னா திரும்ப ரீசெட்னு போட்டீங்கன்னா நம்ம கொடுத்தது எல்லாமே அழிஞ்சிரும். திரும்ப முதல்ல இருந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் சேவ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்துடும். அதை வந்துருச்சுன்னா ஓகே, நீங்க ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகின் பேஜை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் லாகின் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல இமெயில் ஐடி நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். இதை ஃபுல்லா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா லாகின்னு கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல இருந்து TNGSC தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் முக்கியமான தகவல் இருக்கும். இனிமே
அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வீடியோ தேவையில்லை. நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. பார்க்க கூட வேண்டாம். ஆனா இனிமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். அல்லது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணுன்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க் யூ வெரி மச். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.